எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அனுபவிக்கும் வலியை யாராலும் முழுமையாக விவரிக்க முடியாது. ஆனால் அந்த வலியின் முடிவில் ஒரு புதிய உயிர் பிறக்கின்றது. ஒரு புதிய உயிரின் சந்தோஷம் அந்த தாய் தான் அனுபவித்த வலியை மறக்க செய்கின்றது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படாமல் மரமாக முடியாது. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை உடைக்காமல் பறக்க முடியாது. ஒரு கோழி குஞ்சு தன் ஓட்டை உடைக்காமல் வெளியே வர முடியாது. ஒரு உளியும் சுத்தியும் இல்லாமல் ஒரு கல் ஒரு அழகான சிலையாக செதுக்கப்பட முடியாது. நம் யாவருக்கும் வலியும் வேதனையும் துன்பமும் நம் வாழ்க்கையில் வருவது பிடிக்காத ஒன்றுதான். ஆனால் சில வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் நம்மை அழிக்க அல்ல, நம்முள் புதியதை பிறக்க செய்ய வருகின்றன. இந்த வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் நமக்கு வருவதற்கு 90% காரணங்கள் என்னவெனில், நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளின் பின்விளைவுகள், பிறர் நம்மை காயப்படுத்தும்படியாக பேசுகின்ற வார்த்தைகள், நடத்தைகள், தொடர்ச்சியான தோல்விகள், ஏமாற்றங்கள், நாம் நம்பியவர்கள் நமக்கு எதிராக செயல்படும்படியான செயல்பாடுகள், பிறர் நமக்கு இழைக்கும் துரோகங்கள், தீராத வியாதிகள், உறவுகளில் இழப்புகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், குற்ற உணர்வுகள், நிராகரிக்கப்படுதல், நம்மிடமுள்ள பழிவாங்கும் எண்ணங்கள், மன்னியாமை, பிறர் மீதான கசப்பு, வெறுப்புகள் போன்றவைகளே. மீதம் இருக்கின்ற 10% நம்மை படைத்த பரிசுத்த தேவனால் அனுமதிக்கப்பட்ட வலிகளாகவும் வேதனைகளாகவும் இருக்கக்கூடும். ஒவ்வொரு வலிக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கையில் ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றது. இந்த வலிகளும் வேதனைகளும் வந்ததற்கான காரணம் எதுவாக இருப்பினும், பரிசுத்த தேவனாகிய இயேசு ஒருவரையே நம்முடைய சொந்த தெய்வமாக கொண்ட நம் யாவருக்கும் நமக்கு ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் தேவன் அவருக்கு பிரியமில்லாத சில இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்தும்படியாக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பல தருணங்களில் புரிந்து கொள்வதில்லை. நாம் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் முன்பாக பரிசுத்த தேவன் சில நேரங்களில் உடைந்த அனுபவங்களை நம் வாழ்வில் அனுமதிக்கின்றார். நாம் வெற்றியை விரும்பினால் நாம் அதை அடைவதற்கு முன்பாக சில தோல்விகளின் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் உயர்வை விரும்பினால் அந்த நிலைக்கு செல்வதற்கு முன்பாக தேவன் நம்மை தாழ்மையின் பாதையில் நடத்தி செல்வார். நாம் வலியை பார்க்கின்றோம், ஆனால் தேவன் அந்த வலிக்குள் மறைந்திருக்கும் புதிய வழியை பார்க்கிறார். இன்று நம்மில் பலர், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த கண்ணீர் என்ற கேள்விகளோடு வாழலாம். இன்னும் நம்மில் பலர் தேவன் நம்மை மறந்துவிட்டார் என்றும் கூட நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த தேவன் சொல்லுகின்றார், நீ பார்க்கிறது வழியை, நான் உனக்காக உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு புதிய வழியை. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுது அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று பரிசுத்த தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகின்றதை நாம் காண முடியும். வனாந்தரத்தில் வழி உருவாக வேண்டும் என்றால் முதலில் வனாந்தரம் இருக்க வேண்டும். அதுபோல புதிய வழி பிறக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் வழி அவசியமாகின்றது. வழி என்பது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல, அவர் நமக்கான ஒரு புதிய வழியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதற்கான அடையாளமாகும். தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு வழியும் அவரால் திட்டமிடப்பட்ட ஒரு புதிய வழியின் பிறப்பு வழியாக இருக்கலாம். பல தருணங்களில் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தும் கூட நமக்கு உண்டாகும் வலியையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது என்று நினைக்கின்றோம். ஆனால் நம் தேவனோ வழியை ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலாக மாற்றுகின்றார். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவளுடைய இந்த வலியும் வேதனையும் ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை அல்ல, அது அவளுடைய மனதை நொறுக்கிய ஒரு ஆழமான வேதனை. அந்த காலத்தில் குழந்தை இல்லாத நிலை ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டது. அவளுடைய கணவன் எல்கானா எவ்வளவாக அவளை நேசித்தாலும் தனக்கு குழந்தை இல்லை என்ற வேதனையினால் அவளுக்கு உண்டான வலியும் அதனால் அவள் மனதில் ஏற்பட்ட காயமும் தீரவில்லை. இத்தோடு மட்டுமல்லாமல் எல்கானாவின் மற்ற மனைவி பெண்ணினால் அன்னாளை அடிக்கடி மலடி என்று சொல்லி அவளை காயப்படுத்துகின்றாள். அன்னாளின் மனதில் ஏற்பட்ட வலிகள் 2 வகை. ஒன்று உள்ளே குழந்தை இல்லாத துயரம், 2 வெளியே மனிதர்களின் நிந்தனை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனை ஒன்றுதான் இருக்கும், ஆனால் அதை பற்றி பேசும் மனிதர்கள் அந்த வலியை இரட்டிப்பாக்கி விடுகின்றார்கள். ஆனாலும் அன்னாள் அதற்காக பெண்ணினாளிடம் சண்டை போடவில்லை, அவளை பழி வாங்கவில்லை, பெண்ணினாளை திட்டவும் இல்லை. அவள் தனது வலியை தேவனுடைய சன்னிதானத்திற்கு எடுத்து செல்லுகின்றாள். அவள் மனம் கசந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி மிகவும் அழுகின்றாள். இதுதான் அன்னாளின் திருப்புமுனை. அவள் தன் கண்ணீரை குறையாக மாற்றவில்லை, மாறாக தன் கண்ணீரை ஜெபமாக மாற்றுகின்றாள். அவள் வலியை வெறுப்பாக மாற்றவில்லை, மாறாக தன் வலியை அர்ப்பணிப்பாக மாற்றுகின்றாள்.
அன்னாளின் வலியும் வேதனையும் மனிதர்களால் மட்டும் ஏற்பட்டது அல்ல. தேவன் அனுமதித்த ஒரு மறைக்கப்பட்ட திட்டமும் அதில் இருந்தது. அவள் குழந்தை பெறவில்லை என்பதால் தேவன் அவளை வெறுத்தார் என்று அர்த்தமில்லை. தேவன் அவளுக்குள் ஒரு சாதாரண குழந்தையை அல்ல, ஒரு தீர்க்கதரிசியை பிறக்க செய்ய ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதே அது. ஆமாம், அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததற்கான உண்மையான காரணம் பரிசுத்த தேவன் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். மேலும் அன்னாள் தேவனிடத்தில் மனம் கசந்து அவரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுகின்ற வேளையிலே அன்னாள் தேவனிடம் ஒரு விசேஷமான பொருத்தனையை செய்கின்றாள். தேவனே, நீர் உமது அடியாளாகிய எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தருளினால் அவனை அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே கொடுப்பேன் என்பதே அந்த பொருத்தனை. அன்னாள் ஆரம்பத்தில் குழந்தைக்காக வேண்டுதல் செய்தாள். ஆனால் ஜெபத்தின் ஆழத்தில் அவள் நோக்கம் மாறுகின்றது. முதலில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஜெபம் செய்தவள் பிறகு தேவனுக்காக ஒரு பிள்ளை வேண்டும் என்ற பொருத்தனையோடு ஜெபம் செய்கின்றாள். தனக்கு குழந்தை இல்லை என்ற மனவலி அவளுடைய ஆசையை சுத்திகரிக்கின்றது. அவள் தன் அவமானம் நீங்க வேண்டி ஜெபம் பண்ணவில்லை, தேவனுடைய பணிக்காக ஒரு பிள்ளையை அர்ப்பணிக்க தயாராகின்றாள். பரிசுத்த தேவன் அவளை நினைத்தருளுகின்றாள். அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகின்றாள். இந்த சம்பவத்தில் தனக்கு குழந்தை இல்லை என்ற வலியினால் பிறந்த கண்ணீர் ஒரு குழந்தையாக பிறந்தது. அவளுடைய வலி ஒரு சாட்சியாக மாறியது. அவளுடைய அவமானம் தேவனுடைய மகிமையாக மாறியது. அன்னாள் பெற்றது ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, சாமுவேல், இஸ்ரவேல் தேசத்தின் வரலாற்றை மாற்றிய தீர்க்கதரிசி. அன்னாளின் தனிப்பட்ட வலி ஒரு தேசத்தின் ஆசீர்வாதமாக மாறியது. இதுதான் அன்னாளின் வழியில் தேவனால் பிறந்த புதிய வழி. ஒருவேளை அன்னாள் தனக்குள் ஏற்பட்ட குழந்தை இல்லை என்ற வலியை தன் மனதிற்குள் அடைத்து வைத்திருந்தால் அது கசப்பாக மாறியிருக்கும். அன்னாள் தன் வலியை மனிதர்களிடம் சண்டையாக மாற்றியிருந்தால் அது குடும்ப பிரச்சனையாக மாறியிருக்கும். ஆனால் அவள் தன் வலியை தேவனிடம் ஜெபமாக மாற்றியதால் அது ஒரு தீர்க்கதரிசியான சாமுவேலாக மாறுகின்றது. அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டது அவளுடைய அழிவுக்காக அல்ல, தேவனுடைய நேரத்தில் சாமுவேல் பிறக்க செய்வதற்காக. அன்னாளின் கண்ணீர் வீணாக விழவில்லை, அது தேவனுடைய சந்நிதியில் விதையாக விழுந்தது, சாமுவேல் என்ற அறுவடையாக திரும்பி வந்தது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் வருகின்ற சமயத்தில் யாரிடமும் சண்டை போடாமல், எவரையும் நொந்து கொள்ளாமல், பிறரால் நிந்தனைகள் வந்தால் முறையிடாமல், தாமதம் ஏற்பட்டால் நம்பிக்கையை விடாமல், நம்முடைய வேதனையையும் வலியையும் கண்ணீராய் மாற்றி பரிசுத்த தேவனுடைய சன்னதியில் ஊற்றுவோம். ஏனெனில் நம் தேவன் நம் கண்ணீரை வீணாக்க மாட்டார். நாம் கண்ணீர் விட காரணமான நம் வழியிலிருந்து புதிய வழியை உண்டாக்குவார். இப்படி தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த புதிய வழி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். தேவன் முடிவுகளை வழியால் எழுதுவதில்லை, புதிய தொடக்கங்களை வழியின் மூலம் எழுதுகிறவர். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.